டேய், நம்ம குறி வச்ச வீடு இதானே? ஆமா ஆமா. யாரும் வராம பாத்துக்க. உள்ள போய் மேட்டரை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ தைரியமா ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கு, நான் பாத்துக்கிறேன். பாப்பா பாத்து பாத்து. என்னடா ஈரமா இருக்கு? பயத்துல. சீ, டேய், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு இதை திருநதே உன் தங்கச்சிக்காக தான்டா. முதல்ல கொண்டு போய் உன் தங்கச்சி கையில குடுறா. பாவம் புள்ள காத்து கிடக்கும். வா. தங்கச்சி சொல்லி அண்ணன் எடுக்காம போயிடுவனா? மாவனே, நீ மட்டும் மாட்டி இருக்கணும். ஊரே ஒண்ணு கூடி பொழந்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எங்க அண்ணே நாக்க திருடிரும். அதுக்காக எடுத்ததானே, அது கையில குடுத்துறேன். பொறு பொறு பொறு. இத வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆட்டினா? மீனா, சந்தைக்கு போலாமா? பொம்பளைங்க ஜடைய தூக்கி முன்னாடி போட்டா தொப்புளுக்கு கீழே தொங்கணும். நீ எல்லாம் எதுக்கடி ஜடைய தூக்கி முன்னாடி போடுற? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக ஊர்ல உள்ள எல்லா சிரிக்கிங்க கண்ணும் மஸ்து மேல தாண்டி இருக்கு. துப்பு. தூ 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 தூ. அண்ணே, இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்க போறேன். நீ நிம்மதியா தூங்கிடுவ. இனிமே நான் என்னத்த தூங்குனேன்? ஏன்? இந்த சடைக்கா ஊருக்குள்ள 10 பேர் சுத்தினாங்க இல்ல? ஆமா. அதுல நானும் ஒருத்தர். என்னையா இது அநியாயமா இருக்கு? திருட்டு பையனா காசு பணம் நகை நட்ட திருடிட்டு போவான், இல்ல ஆடு மாடம் ஓட்டிட்டு போவான். அண்ணே வானே. வேண்டாமா? வாங்குறேன்ல. சொன்னா கேளு. வானே. எப்படி? யானை முடியா இருந்தா பரவாயில்ல, மோதிரம் பண்ணி வைக்கலாம். கரடி முடியா அறுத்திருந்தா பரவாயில்ல, தாயத்து பண்ணி வைக்கலாம். இப்படி ஈரும் பேனு உள்ள முடிய அறுத்திருக்கானே, அவன் கைய ஒடிச்சு அடுப்புல வைக்க. ஐயா ஐயா ஐயா, பாலாத்தி ஒட்டவுல வெட்டிட்டு போயிருக்கான். பரவாயில்ல, இம்புட்ட வெட்ட வரைக்கும் அடி வரைஞ்சிட்டு கிடந்த. நான் என்னத்தை கண்டு? நீ என்னத்தை கண்டியா? எப்படி மாறுச்சு? சிவகிரி இடத்தை காலி பண்ணு. மகமுடிய கட் பண்ண சொன்னா ஆத்தா முடிவா கட் பண்ணிருக்க. மா, ஷாம்பு எங்க வச்ச சொல்லி தொலை. இனிமே அது எங்க இருந்தா எனக்கு நடி. நீ எல்லாம் ஒரு அண்ணன். நில்லுனே. கருப்பு சொன்ன கேளு. வேணாம். உன்னை நீ கொதக்காம விட மாட்டேன். நில்லுனே. அட நில்லுனே. வந்துட்டோம். அத்தா காளி மகமாயி அத்தா. ஐயோ,
வானகமே வையகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே இந்த கொடுமையிலிருந்து நீனும் மீளவில்லையா? சிவகிரி என்னடா ஆச்சு உனக்கு? அங்க பா, கோயில் பலி என்ற பேர்ல ஆடு கோழியோட உயிரெடுக்க போறாங்க. ஒரு காலத்துக்கும் இதை என்னால அனுமதிக்க முடியாது. அதுக்கெல்லாம் நீ யாரா? இந்த பாரு சிவகிரி, இந்த ஊர்ல திருவிழா பலி இதெல்லாம் ரொம்ப விசேஷம். வந்தோமா ஊரை பார்த்தோமா போனோமான்னு இருக்கு. பிறந்தோமா வாழ்ந்தோமான்னு செத்தோமான்னு இருக்க கூடாது. மனுஷனா பிறந்த ஏதாவது ஒன்று சாதிக்கணும். சிவகிரி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கு இதுவாடா நேரம். பொதுச்சேவை பண்றதுக்கு என்னடா நேரங்காலம் பாத்துக்கிட்டு 2 பேரும் சும்மா டம்மி அங்க வந்து நில்லுங்க. நான் கில்லி கில்லி மாதிரி போய் மேட்டர் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன அது? கோயில ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது கவர்மெண்ட் சொல்லிச்சுல. அதே மாதிரி வெட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆட்டுக்கும் தாடி இருக்கு, உனக்கும் தாடி இருக்கு. ஆமா தாய், நீ புள்ள குட்டிய பெத்து போடுற. ஆனா ஆடு புல்ல தின்னுட்டு குட்டிய போடுதுமா. ஆம்பளைக்கு முன்னாடி விழுந்தா வழுக்க, ஆட்டுக்கு பின்னாடி விழுந்தா புழுக்க. நாம ஆடுலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணியா? ஐயா, ஆடு மாட்டுப்பாலை குடிக்கிறது இல்ல, மாடு ஆட்டுப்பாலை குடிக்கிறது இல்ல, ஆடு மாடும் மனுஷ பாலை குடிக்கிறது இல்ல. ஆனா நம்ம மனுஷ பயலுங்க எல்லா பாலையும் குடிச்சுட்டு எல்லா வாழ்க்கையும் பாழாக்கிறாங்க. யோசிங்க யோசிங்க யோசிங்க. இவர் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நாம அதுல வெட்டினா நாம மனுஷங்களே இல்லடா. டேய் ஆட்ட அவுத்து விடுங்கடா. நாட்டாம திருப்பி மாத்தி சொல்லு. ஓகே, அவுத்து விடுங்கடா ஆட்ட. அரசாங்கத்தாலே திருத்த முடியாது இந்த கிராமத்தை. 5 நிமிஷத்துல தனி மனிதனா இந்த சிவகிரி திருத்தினா பத்தி. இந்த ஊருக்காக தங்கச்சி நம்ம உசிரியா கொடுக்கலாம்டா. தம்பி, கோயில்ல ஆடு வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்ன அரசாங்கம் மனுஷனை வெட்டக்கூடாதுன்னு சொல்லலையே. டேய் அமுக்குங்கடா அவனை. டேய் அமுக்கு. ஏண்டா பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊர் விஷயத்துல தலையிடுற நீ? எங்க ஆத்தாளுக்கு 10 ஆடு வெட்டுறது ஒண்ணுதான், ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான். டேய் ஊத்துக்கடா மஞ்சள் தண்ணிய. தலைய சிலுப்புறவன தலையை எடுத்துரு. கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. மூச்சு முட்டி செத்தாலும் பரவாயில்ல, வெட்டுப்பட்டு சாக கூடாது. உங்களுக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க? சாவுக்கு சங்கு ஊதுறாளே. என்ன பண்ணி சம்மதிக்க மாட்டேங்குது? நிறுத்துக்கடா. இனிமேல் எங்க ஊர் விஷயத்துல தலையிடுவியா? டேய் வெளிய கொடுத்துச்சா வெட்டுங்கடா. தம்பி, நீங்க முஸ்லிம்களா? ஆமாங்க. நீங்க என்ன வெட்டினதுக்கு அப்புறம் எங்க அம்மா மும்தாஜ் எப்படி வாழ போறாங்களோ எனக்கு தெரியலங்க. டேய் முஸ்ரப்பே, நீ ஒண்ணு கவலைப்படாதடா. அப்துல் காதர் நான் இருக்கேன்டா. தம்பி, நீங்களும் முஸ்லிம்களா? ஆமாங்க ஐயா, நாங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நல்ல வேலை சொன்னீங்கப்பா. ஊருக்குள்ள முஸ்லிமும் நாங்களும் அண்ணன் தம்பி போல பழகிட்டு இருக்கோம். உங்களை வெட்டி பிரச்சனை வர பாத்துச்சு. டேய் தம்பிங்களை அவுத்து விடுங்கடா முதல்ல. அல்லாஹ் காப்பாத்துனாரு. சிவகிரி கண்ணப்பா, நம்ம ஊருக்கு போற கடைசி பஸ் வருது, சீக்கிரம் வாங்க. என்னது சிவகிரி அண்ணப்பானா? டேய் நம்மள ஏமாத்திட்டடா. டேய் வெட்டுங்கடா அவன. டேய் புடிங்கடா. டேய் புடிங்கடா அவன. டேய் புடிங்கடா. வாங்க உள்ள வாங்க. அண்ணே அண்ணே, புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆர்த்தி எடுக்காம உள்ள விட்டுருவேனா? சேர்ந்து நில்லுங்க. சேர்ந்து நில்லுமா. அண்ணே, தங்கச்சி ஆர்த்தி சுத்திருக்கேன்ல, காசு கொடுங்க. என்னண்ணே பாக்கெட்ல காசு இல்லையா?
டேக் இட். என்னங்க மோதிரத்தை கட்டி போட்டீங்க? ஆட என்னங்க நீங்க, என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு மெட்ராஸ்ல முத ஆரத்தி எடுத்திருக்கீங்க. உங்களுக்காக மோதிரம் என்னங்க, என்ன வேணாலும் பண்ணலாங்க. மச்சான் ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்களே. என்ன உண்மை? இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொல்லவே இல்லை. தங்கச்சி இல்லப்பா, தங்கச்சி மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு. சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்கச்சியா பழகிட்டு இருக்கோம். அண்ணா நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி. இவரோட தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அப்போ இவர் எனக்கு என்ன மாதிரி? புருஷ மாதிரி. இது தாலி கட்டினா புருஷ மாதிரி, தாலி கட்டாட்டி மச்சான் மாதிரி. இதுல நீங்க எந்த மாதிரி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க. சிவகிரி, அங்க பாத்தியா நம்ம தங்கச்சி சடையை விட இந்த மெட்டாஸ்காரி சடை கொஞ்சம் நீளமா இருக்கு. எங்க ராத்திரி எங்க படுப்பீங்க? ப்ளீஸ் 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 எனக்காக சொல்லுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எங்க வேணாலும் படுப்பேன். அது பத்தி உங்களுக்கு என்ன? ஓகே ஓகே. நீங்க தனியா படுப்பீங்களா இல்ல அம்மாவோட படுப்பீங்களா? நான் எப்படி வேணாலும் படுத்துப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இல்லங்க, தனியா படுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அம்மாவோட படுத்தீங்கன்னா ராத்திரில இருட்டுல ஆள் மாதிரி போய் காலையில அசிங்கமா போயிடுமா. இது பாருங்க, நீங்க பேசுற முறை சரியில்லை. என்ன முறை சரியில்லை? ஒரு பொண்ணுகிட்ட இப்படியே கேக்குறது என்ன அப்படி பெருசா கேட்டுவிட்டா? அண்ணே என்னண்ணே? வேண்டாம் வேண்டாம். என்ன மேட்ரு? மேட்ருன்னு தான் சொல்றேன். மேட்ரு இதானா? ஐயோ மேட்ரு இது இல்லைங்க, மேட்ரு பின்னாடிங்க. அந்த நீ தம்பி, இவளுக்கு அப்பா அம்மா இல்ல, என் பேத்தி தான். என் கூட தான் படுத்துக்குவா. மாத்தி கீத்தி என் தலையில கைய வச்சிடாதீங்கப்பா. விடுங்க, அதுங்க கிடக்குது. இந்த கைதான கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. எப்பா ஐயர் ஒண்ணு சாகலப்பா, உயிரோட தான் இருக்காரு. நீ உள்ள போப்பா. யோ யோ நீங்களா மனுஷங்களாயா? ஒரு வயசான ஆளை போட்டு 10-15 எருமாடுங்க அடிச்சிட்டு இருக்கானுங்க. என்ன உள்ள தள்ளிட்டீங்க? என்ன விட்டுருந்தா 4 பேரை வெட்டி சாச்சிருப்பேன். நீ 4 பேர் இல்ல 40 பேர் வெட்டி சாச்சிருவேன். வெட்டி சாச்சா நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிருவே. ஏன்பா இங்க உன் மச்சான் உயிரோட இருக்க வேண்டாமா? உன் தங்கச்சி உயிரோட வாழ வேண்டாமா? பொசுக்கிடுவாங்கப்பா, பொசுக்கிடுவாங்க. பொசுக்கி சாம்பலாக்கி சொம்பல அடைச்சிருவாங்க. கல்யாணமாய் இன்னும் உன் தங்கச்சி மறு வீட்டுக்கு வரலையல்ல. நீங்க இப்படி கோவப்பட்டா உன் தங்கச்சி மறு வீட்டுக்கு சொம்புலதான் வருவா. தங்கச்சிய மெட்ராஸ்ல வாழ வைக்க அனுப்புன மாதிரி தெரியல. நல்ல அண்ணம்பா. அவனுக்கு இந்த மெட்ராஸ் பத்தி ஒண்ணுமே தெரியல. என்ன பண்ற? மச்சான் நான் நினைச்ச மாதிரி மெட்ராஸ் இல்ல மச்சான். வாங்க ஊருக்கு போயிடலாம். அங்க மனுஷனுக்கு வசதி இருக்குதோ இல்லையோ, நிம்மதி இருக்கும். வாங்க ஊருக்கு போயிடலாம். மாப்பிள்ள காலேஜ்ல கேண்டீன் நடத்தணும்ல,
அதுக்கு எவ்வளவு டெபாசிட் கட்டிருக்கேன் தெரியுமா? 3 லட்சம். இந்த வீடு கூட லோன் வாங்கி கட்டினது. அதுக்கே 2 வருஷம் பேலன்ஸ் கட்ட வேண்டி இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு நான் உங்க கூட ஊர்ல வந்து இருந்தா இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச மொத்த சொத்தும் போயிரும். 15 வருஷமா வெயில காஞ்சி மழைல நனைஞ்சு பிளாட்ஃபார்ம்ல படுத்து பிச்சை எடுக்காத குறையா சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி உங்க ஊர்ல நான் வந்து இருந்தா எனக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? எனக்கு நிம்மதி இங்கதான். உங்க கோபத்துக்கும் வேகத்துக்கும் வேணா மெட்ராஸ் ஒத்து வராம போலாம். ஆனா என் சுபாவத்துக்கு நல்லாவே ஒத்து வரும். என்ன உங்க தங்கச்சி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே. நீங்க நினைக்கிறத விட 100 மடங்கு ஏன் பொண்டாட்டிய என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியும். அத பத்தி 1% கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். ஹலோ அப்பா, அண்ணனுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. அண்ணியோட படத்துக்கு போறாரு, நாளைக்கு பாரு. 3 டிக்கெட் கொடுங்க. ஹலோ, சொல்றத கேட்க மாட்டேன். நாளைக்கு வந்து பாருடா, பாரியா பைய போன. அந்த சனியனை தூக்கி வெளியே போடு. ஏய், யாரடி சொன்ன? போனை தாங்க சொன்னேன். அதன்னு பார்த்தேன். இல்லைன்னா வெட்டிங் டே கட்டிங் டே. ஏய், எல்லாருக்கும் டிக்கெட் எடு. அண்ணே 4 டிக்கெட் கொடுங்கண்ணே. மொத்தம் எத்தனை டிக்கெட் இருக்கு? 10 இருக்கு. மொத்தமா கொடு. ஏங்க முதல்ல நான் தான் கேட்டேன், எனக்கு முதல்ல கொடுங்க. ஏய் குடியா. ஏங்க இங்க வரிசையில் நிக்கிறவங்க மனசுல தெரியலையா? போங்க பின்னாடி, குறுக்கால வரியா கொடுங்க. ஏய் குடியா. யோ போய் அங்கிட்டு. நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், எருமை மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறேன். என்னடா கீழ நிக்க சொல்ற? என்னடா யாருன்னு தெரியாம பேசுறாம? இத பாருங்க, கை நீட்டுற வேலை வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் வாயால பேசுங்க, வாயால பேசுங்க. அண்ணனே கை நீட்டி பேசுங்க. ஒரு ஆள் போட்டு எத்தனை பேர் அனுப்பிங்க? உங்க 2 தான் ஆள் கிடைக்கிறீங்க. இதை என் ஊருக்கு வந்து என் மேல கையை வச்சு பாருங்கடா. ஒரு பையன் உசுராடி திரும்ப முடியாது. நீங்க ஆம்பளைங்களா தான் என் ஊருக்கு வந்து பாருங்கடா. ஒரு பையன் உசுராடி திரும்ப முடியாதா? உசுரை பத்தி யார்கிட்ட பேசுற? இங்க பாரு, மேல பாரு. சிவகிரி, சிவகிரி. கணப்பா 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 டேய் டேய் கணப்பா டேய் என்னடாச்சு? என்னாச்சு? நம்மள எந்த கடவுளும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியடா. ஆனா இந்த மெட்ராஸ்காரங்க பிரிச்சுட்டாங்கடா. மச்சான் ஆட்டோ பிடிங்க, ஆட்டோ பிடிங்க, போங்க. டேய் ஒண்ணாகாது, பயப்படாத. சிவகிரி, உன்னை விட்டு 5 வருஷம் பிரிச்சிருக்க வச்சுடா. ஆனா இப்ப ஆயுசுக்கு பிரிச்சு போட்டாங்கடா, பிரிச்சு போட்டாங்கடா. ஏத்த கருப்பு, ஏத்த கருப்பு, நீ போட்டு சோறு சரிக்கிறதுக்குள்ள குச்சி போட்டாங்க, குச்சி போட்டாங்க. கடைசி வரைக்கும் நாம ஒண்ணா சேர்ந்து படம் பார்க்க முடியலையடா. கணப்பா ஏப்பா சிவகிரி, என்ன திடீர்னு ஈரோடு கிளம்புறியாமே? ஆமாப்பா, பனியன் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ஏப்பா உடனே போயாகணுமா? அதாங்க நானும் சொல்றேன். அவ பிரசவம் முடிஞ்சு போலான்னா கேட்க மாட்டேங்கிறான். இல்லப்பா, ரொம்ப நாளா எதிர்பார்த்த வேலை, இதுவே சிபாரிசுல கிடைச்சிருக்கு. இப்ப போலன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல வேலை திரும்ப அமையாதுப்பா. ஆமா ஆமா, வேலை தான் முக்கியம். பரம்பரை தொழில் எத்தனை நாளைக்கு தான் அந்த அருவாளையே அடிச்சிட்டு கிடக்கிறது? நீ கிளம்பு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கிறோம். வரமா? வரம் பாட்டி. அவ வளகாப்பாவது பார்த்துட்டு போய்யா. அதான் அம்மா அப்பா இருக்காங்கல்ல.
நீதானடா அப்பா அம்மா. போயிட்டு வரட்டுமா? நீயும் போயிட்டா எப்படிங்க? இந்த பாருமா, அண்ணன் முதல்ல அந்த வேலையில போய் சேர்ந்துடுறேன். அதுக்கப்புறம் முதலாளி கையில காலில் விழுந்தாவது அடிக்கடி என் தங்கச்சி வந்து பார்ப்பேன். தினமும் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணன் கிளம்பட்டுமா? பட்டாசு பால். இன்னைக்கு கிரிவலம் ஞாபகம் இருக்கா? நாட்டு நடப்பே தெரியாதா உனக்கு? சிட்டியே அல்லோலப்படுது, நீ நாடனா கிரிவலம் நரிவலன்னு காமெடி பண்ணுகிற. போலீஸ்கார பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கமிஷனர் பொண்ணை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிறேன். எண்ணி 1/2 மணி நேரத்துல உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா நான் வச்ச கெடு அப்படி. அமெரிக்காக்காரன் கூட பின்லாந்து நகரத்தை கண்டுபிடிச்சிருவான். ஆனா இந்த பட்டாசு பால் இருக்கிற இடத்த ஒரு கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஆணவத்துல ஆடுறியா? ஆணவம் செருப்பு மாதிரி, அது நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். அதை தூக்கி உன் தலைக்கு மேல வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ செருப்பு மாதிரி ஆளாளுக்கு மிதிச்சு சட்னி ஆக்கிடுவானுங்க. யாருக்கிட்ட பேசுற? எங்க அம்மா என்ன பெக்கும்போது புள்ளையா பெக்கல, பொறுக்கியா பெத்தா. உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தாலும் எவனுக்கு பெத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ யாரை கடத்தி வச்சிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு வலது கை இடது கை நம்பிக்கை தும்பிக்கை நல்ல கை நொல்ல கைன்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் இப்போ என் கையில. இன்னும் 2 மணி நேரத்துல கமிஷனர் பொண்ணு கமிஷனர் வீட்டுல இருக்கணும். இல்லைன்னா வாழை நல்லி எலும்பு மாதிரி நச்சு கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி கொன்னு போட பாலு. எங்கடா இருக்கு சொல்லு. சொல்டா, எங்க இருக்க? இருக்கிற இடத்த சொல்டா. டேய், எங்கடா இருக்க? டேய், எங்க இருக்கேன்னு சொல்லு. சொல்றா, எங்க இருக்கேன்னு சொல்லு. அட்ரஸ் சொல்லுமா? டேய், அட்ரஸ் சொல்றா. என்னாச்சுண்ணே? டேய், நம்மால் யாரா வரல? எவன்டா வரல? அண்ணா, அசோக் வரலண்ணே. எங்கடா போய் தொலைஞ்சாங்க? எங்கடா பேல போனாங்க? எவனோ ஒருத்தன் நம்மால புடிச்சு வச்சிருக்கான். எனக்கு இங்க காயுது. டேய், எங்கடா செல்போன்? இருக்குண்ணே. 244767669. இந்த நம்பர்ல தான் ஃபோன் பண்ணிக்கிறான். இந்த நம்பர் எந்த அட்ரஸ்? நம்பர் 18 வண்டிக்காரன் தெரு. இதான அட்ரஸ். இந்த அட்ரஸ்ல இருந்தான்டா ஃபோன் பண்ணிருக்கான். டேய், நம்மால உயிரோட கொண்டு வாங்கடா. எனக்கு கெடு வச்சவன உயிராவோ பணவோ என் காலடியில கொண்டு வந்து போடுங்கடா. போங்கடா, போங்கடா. என்னடா தோக்குறது? அத ஒளிடா. தப்பிச்சான்டா. ஏய், நம்ம தூக்குங்கடா.
ஏய் யாரா யாரா நீ சொல்றா யாரோ பட்டாசு பாலுவா அவன் யாரையோ கடத்தி வச்சிருக்கானா என்கிட்ட வந்து அவன் இருக்கிற இடத்த கேட்டு எவனோ கிரின்னு ஒருத்தன் என்ன அடிச்சு நச்சு விட்டான எவ்வளவு சொல்லியும் கேட்கல சத்தியமா சொல்றேனே இது வரைக்கும் பட்டாசு பாலுவை நான் பார்த்ததே இல்லை நீங்களா நான் சொல்றதை நம்புங்கண்ணே அண்ணா அவன் நம்மால் நினைச்சு வேற எவனே அடிச்சு போட்டுருக்கானே டேய் அவன் அடிச்சவன் அவன் கடையில தெரியுமான்னு கேட்டா என்னண்ணே இப்படி சாகுற அளவுக்கு அடிச்சிருக்கான் அவனை எப்படி நான் மறக்க முடியும் அவனை நல்ல அடையாளம் காட்டுவேனே அவனை அங்கங்கமா ஞாபகம் வச்சிருக்கேனே டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா அவனை பாத்தியா அவன் அடையாளம் தெரியுமா அடையாளம் தெரியுமா தெரியும் என்ன உயரம் இருப்பான் என் உயரம் இருப்பான் என்ன கலரு என்ன கலரு என் கலரு என்ன வயசு இருக்கும் என் வயசு இருக்கும் பேர் சொன்னானா சொன்னா சொன்னானா என்ன பேர் சொன்னா என்ன பேர் சொன்னா என்ன பேரு கிரி